வெல்கம் டு ட்ரெண்டி சமையல். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு அருமையான பன் போண்டா செய்ய போகிறோங்க. அதாவது செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். வாயில் போடுறதுக்குள்ளே அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு, இந்த பன் போண்டா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு என்னென்ன பொருள் வேணும், என்னென்ன செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். பேசலாடுங்க. இப்போ நம்ம ஒரு மாலை நேரத்தில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்களா? என்ன தெரியுங்களா, ஒரு மைதா மாவில் ஒரு போண்டா செய்யலாங்க. அதுக்கு நம்ம ஒரு இந்த கப்பு பாலும் சர்க்கரையும் ரொம்ப தேவைப்படுங்க. இது முட்டையும் ஒரு முட்டை இருந்தால் போதுங்க. இது வச்சு நம்ம ஒரு போண்டா செய்யலாங்களா? அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு பால் தண்ணி விடாமல் பால் இது எடுத்துருக்கேன் நான். இதில் நம்ம நல்லா காசி ஆற வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கப் உங்களுக்கு தேவைக்கேற்ற சர்க்கரை எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யலாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க. இந்த ஒரு கப் பாலை நான் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒயிட் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் ருசிக்கு ஏற்றபடி, உங்கள் சர்க்கரைக்கு ஏற்றபடி. அரை டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயினு. ஓகேங்க, இது போட்டு நல்லா கலந்துக்குங்க. நல்லா நம்ம அந்த சர்க்கரை ஈஸ்ட் எல்லாமே நல்லா கலந்துக்கணுங்க. நல்லா மிக்சிங் ஆனால் தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும். சர்க்கரைலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கலந்துக்குங்க. இப்போ நீங்கள் நாட்டு சர்க்கரை போடலாமான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை போடலாம் போண்டா கருப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நம்ம இப்போ டீ கடையில் விற்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் அது நல்லா சுவையாக இருக்கும். அதில் போட்டோன்னா இது பயங்கர பிளாக்காக மாறிடும். நாட்டு சர்க்கரையே பிளாக் கலரில் இருக்கும், அதே அந்த கலரில் வந்துருக்கும். ஓகேங்களா? அதனால் இது இப்படி செஞ்சால் இது நல்லாயிருக்கும். அப்படியே இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம தட்டை எடுத்துடலாம். தட்டை எடுத்துகிட்டு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா செட் ஆகிருக்குதுங்க. பால் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம எந்த கப்பால் பால் எடுத்தோமோ அதே கப்பால் மைதா மாவு, அதே அளவு தான். ஓகேங்களா? வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இதில் ஒரு எக்கு ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு எக்கு போதும். பிஞ்சளவு சால்ட்டு போட்டுங்க. எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் சால்ட்டு போட்டால் தான் ருசி வரும். நல்லா கலக்குங்க. நான் எந்த டைரெக்ஷனில் கலக்கிறோன்னோ அதே டைரெக்ஷன்லேயே நீங்களும் கலந்துருங்க. ஏன்னா நம்ம திருப்பி கலக்கக்கூடாது. அப்போ தான் அது கரெக்டாக வரும். அது நம்ம அப்படியே நல்லா கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இதை பாருங்கள், நல்லா கட்டி இதை பாருங்கள், கட்டி இல்லாத நல்லா சூப்பராக கலக்கியாச்சு. இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அப்படியே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம தட்டை எடுத்து பார்க்கலாம். அது பிறகு நல்லா ஊறி வந்துச்சு பார்த்தீங்கன்னா. அது பிறகு கரெக்டான பதமாக இருக்குது. கரெக்டாக இப்போது சரியாக இருக்குது. இப்போது இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு நம்ம போண்டா போட்டுக்கலாம். இதில் நம்ம நடுவில் அப்படியே அந்த மாவு எடுத்துக்கிட்டு அப்படியே ஓரமாக ஊற்றிடலாம். அப்படியே மேலே எலும்பு பாருங்கள். இந்த பாருங்கள், அப்படியே எலும்புது பாருங்கள். அப்படியே இது பக்கம் ஒன்று அப்படியே புஷ்ஷுன்னு எலும்புது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தருவாங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணோம், திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். மெதுவாக திருப்புங்க. அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. நம்ம இதே மாதிரி எடுத்துடலாம். அதே மாதிரி இதை பாருங்கள், இதுவும் நல்லா ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்படியே எடுத்துடலாம். நம்ம போண்டா ரெடி, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, செம சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அதை பாருங்கள், கலர் நல்லா இது முருவி எவ்வளோ கலர் இது பார்க்குறதுக்கே நல்ல ஒரு இதாக இருக்குது பாருங்கள். பார்க்க நல்ல இதாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இப்போ நம்ம அருமையான ஒரு பன்னு சைஸில் இருக்கிற ஒரு அழகான ஒரு சாஃப்டான ஒரு போண்டா செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க நிறைய பேர் எல்லாரும் உங்கள் தட்டுலேயே மிஞ்சாது பார்த்துங்களா, உங்களுக்கே இருக்காது. அவ்வளோ சாஃப்டாக. இதில் ஒன்றுமே இதில் சேர்க்கலைங்க. அதாவது பால்,
பால், ஒரு எக்கு, மைதா மாவு, இது மட்டும் இருந்தால் போதுங்க. சூப்பராக ஒரு இனிப்பு பலகாரம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. உங்கள் முன்னாடி எவ்வளோ நான் அதை நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க. இதை ஒன்றை எடுத்து அது எப்படி வெந்திருக்குதுன்னு உங்கள் முன்னாடி நான் பிரித்து காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நான் அப்படியே இதை பாருங்கள் நான் உங்ககிட்ட சுடுது பயங்கரமாக. இதுங்க இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள். இதை பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பண்ணு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு வெரி வெரி ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.